இந்த கதையில இப்ப பல விஷயங்கள் இப்போ ஒரே சமயத்துல நடக்க ஆரம்பிச்சுச்சுங்கிறது பாராட்டுறதுக்குரிய விஷயம் தான். ஏன் அப்டின்னா, பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல்ல நம்மளே சில விஷயங்கள்லாம் சரி ஓகே இவ்ளோ தூரம் இன்ட்ரஸ்டிங்கா அந்த கதை போகும்னு நம்ம முன்னாடி நெனைக்கவே இல்லையே! அப்டிங்கிறத ஒத்துக்கிட்டே தீரணும். ஏன்னா, ஆரம்பத்துல இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மாரி சாஃப்ட்டா, காமா போச்சு. இந்த சீரியலுக்கும் சீசன் 1க்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸுங்கிற மாரி இருந்துச்சு. ஆனா சீசன் 2ங்கிறது சூடுபிடிக்க ஆரம்பிச்சதுக்கான முதல் இடமே பார்த்தீங்கன்னா, அந்த கதிர்ராஜியோட கல்யாணம், பாக்யலட்சுமியோட ஒரு மெகா சங்கமம் தான். அதுக்கு பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தனித்தனியா சூப்பர் சூப்பரான ட்ராக் இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, முத்துவேல், சக்திவேலுக்குள்ளேயே அவங்க 2 பேர்ன்னு வச்சதுனால, ஒரு ஆள வில்லனாவும், முழு வில்லனாவும், ஒரு ஆள ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாரி காமிக்கிறாங்க. முத்துவேல் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி வர ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா, ஓடி போனது அவரோட பொண்ணு. ராஜி அவரோட பொண்ணுங்கிறனால, அந்த ஒரு பாசம் அவருக்கு இருந்துட்டே தான் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப முத்துவேல் பிளான் பண்ணி குமரவேலுக்கு அரசிய கல்யாணம் பண்ணி வைக்கிற ட்ராக் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தங்கமயில் இப்போ அந்த சர்வர் வேலை பார்க்கறதுனால, அவங்க அம்மா, அப்பா கிளம்பி இங்க வீட்ல பஞ்சாயத்து பேசி எப்படியாச்சும் அவங்க வேலைக்கு போக விட வேணான்னு பார்த்தா, அதெல்லாம் இல்ல. அவங்க வேலைக்கு போனா தான் அவங்களுக்கு நல்லது. சுயமரியாதைன்னு சொல்லி வாய அடைச்சிற போறாரு பாண்டியன். ஸோ அங்கேயும் ஒரு சிக்கல் தான். இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த பக்கம் அவங்களும் மாட்டிட்டு இருக்க போறாங்க. இது எல்லாத்துக்கும் நடுவுல கதிர்ராஜ் இந்த போலீஸ் வேலைக்கு ட்ரை பண்றது பாண்டியனுக்கு பிடிக்கல. ஆனா முத்துவேலுக்கே ஓகேன்னு ஆயிடுதுங்கிறது ஒரு பக்கம். சுகன்யா இங்க உள்ள இருக்க எல்லா குட்டி கலாட்டாவும் பண்ணி கடைசியில அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா உண்மைகள்லாம் அவங்க தான் கண்டுபிடிப்பாங்கன்னு தோணுது. கோமதி தான் அந்த கல்யாணத்த பண்ணி வச்சாங்கங்கிற உண்மையும், இல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் அ க இவங்க இப்ப தங்கமயில் கிட்ட ஏகப்பட்ட ஃப்ராடுத்தனங்கள் இருக்குங்கிற உண்மையும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு போட்டு உடைச்சு, இந்த குடும்பத்தோட நிம்மதிய குலைக்க செய்றது. ஏற்கனவே பழனிவேல் கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருந்தாரு. இப்ப ஏன்டா பண்ணோங்கிற மாரி ஆயிட்டாரு. ஸோ அவர வச்சு போற விஷயங்கள்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரவி இப்ப நல்லவரா இருக்காரு. மீனாவோட அப்பா போக போக எப்படியாச்சும் செந்திலையும் அந்த பக்கம் வர வச்சிரலாமான்னு பார்ப்பாரு. எப்படி சீசன் 1ல ஜனார்தனன் பண்ணாரோங்கிற மாரி தான் லைட்டா தோணுது. ஸோ இப்படி மல்டிபிள் ஆங்கிள்ல கதை போயிட்டு இருக்கிறதுல எந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருவேளை அரசி அண்ட் இந்த குமரவேல் கல்யாண ட்ராக் தான் அடுத்து நடக்க போகுதுன்னா, அவங்க சேரணுமா கூடாதாங்கிறத ஆரம்பிச்சு, நீங்க என்ன விஷயத்த உங்களுக்கு ரொம்ப புடிச்சு, எந்த ஜோடிய புடிச்சு இந்த சீரியல பார்க்குறீங்கங்கிறத சொல்லுங்க. தேங்க் யூ.